அனைவருக்கும் மதிய வணக்கம். அதாவது பொன்னமராவதி நகர அண்ணா சாலை மக்களுக்கு இந்த காவிரி குழாயினுடைய தோண்டி அந்த புழுதினால 2 மாசமாகி அந்த பணி நிறைவடையலை. அதனால மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. வியாபாரிகள் மூச்சு திணறல் மற்றும் பொதுமக்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இருக்கிற புழுதி பறக்குதால 2 நாட்டு அந்த காலத்தில் அந்த படங்களில் பாகுபலி படத்தில் பார்த்தது மாதிரி 2 நாட்டு படைகள் மோதி இது வேணா எப்படி புழுதி பறக்குமா அப்படி பறக்குது அண்ணா சாலையில். ஏத்தாப்புல வர்றவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அந்த பள்ளத்தில் விழுந்து எழுந்திரிச்சிருக்காங்க. மூச்சு விட முடியலை. கடையில் இருக்க பொருள் கலர் மாறி போச்சு. விற்கிற உணவுப் பொருள்லாம் சாப்பிட முடியலை. நிறைய பேருக்கு சுவாச கோளாறு, மூச்சு திணறல், பல வியாதிகள்னால சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை தொடர்றதுக்கு நாங்களும் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களும் இன்னைக்கு வருவாய் வட்டாட்சியர் அவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க அதாவது மேலதிகாரியை கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நொண்டி சாக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. சரியான முடிவு எட்டப்படவில்லை. நாங்கள் வருகின்ற 1ஆம் தேதி வரைக்கும் அவங்கள காலக்கெடு கொடுத்துருக்கோம். அந்த கெடுவுக்கெல்லாம் அவங்க முடிச்சு கொடுக்கலை என்றால் நாங்கள் பொன்னமராவதியில் அதாவது வணிகர்களையும் பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து காலவரையற்ற கடையடைப்பு நடத்தி பஸ் மறியல் பண்ணி உண்ணாவிரத போராட்டம் செஞ்சு அதாவது இதில் கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் அதை கன்சியூமர் கோர்ட்டில் கேஸும் போட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறதா இருக்கும். இதில் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூட்டிக்கிட்டு இந்த ரோடை காமிக்கிறதா இருக்கும். இந்த செயல்பாடுகள் இந்த அரசு அதிகாரிகளுடைய ஆமை வேகத்து செயல்பாடுகள் இந்த அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வண்ணம் இருக்கிறது. எங்களுடைய வணிகர்கள்ட்ட 1 கோடி ஓட்டு இருக்குது. எல்லாவற்றையும் 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை முதலமைச்சர் மட்டுமே தீர்க்க முடியாது. அரசு அதிகாரிகளுடைய அந்த செயல்பாடுகள் ஆமை வேகத்தில் இருக்குது. கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரி இன்னொரு 4-5 பேர் விழுந்து இந்த ரோட்டில் செத்தாத்த இந்த பிரச்சனை தீரும்னா அது இவங்களுடைய செயல்பாடுகள் அதான் தெரியுது. கொஞ்சம் கூட வேகம் கிடையாது. நாங்கள் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த சம்பவத்தில் சரியான தீர்வு கிடைக்கணும். கிடைக்கலைன்னா எங்களுடைய பெரிய போராட்டம் தற்காலிகமாக தான் சாலையை எங்களுக்கு சீரமைச்சு கொடுக்க சொல்லித்தான் நாங்கள் கேட்டிருக்கோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன பேசுறாங்க? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலதிகாரிகளை கலந்து சொல்றோம் இருக்காங்க. இன்னைக்கு முடிவு அவங்க சொல்றது இதேதான் சொன்னாங்க. நாங்க பர்மனன்ட் தீர்வை நாங்க இப்ப உடனடியா செஞ்சு தர சொல்லல. எங்களுக்கு அந்த பள்ளம் படுகொலிகளை சரி பண்ணி எங்களுக்கு புழுதி பறக்காம பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம எங்களுக்கு தற்காலிகமா உள்ளதை பண்ணி கொடுங்க. என்ன மாதிரியான போராட்டம் நடத்த வாய்ப்பு? போராட்டம்ங்கிறது நாங்க காலவரையற்ற கடையடைப்பு இப்ப முதல்ல பொன்னமராவதியில் நடத்துவோம். அப்புறம் மாவட்டம் தழுவிய போராட்டம் நடத்துவோம். அடுத்து சாலை மறியல், உண்ணாவிரதம் இதெல்லாம் நம்ம செய்யறோம். மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிடணும். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். போர்க்கால அடிப்படையில் இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும். அதை குறுகிய காலத்தில் செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு பசிக்கு பழைய சோறும் ஊறுகாயும் தான் இப்போ கேட்குறோம். பசி முடிஞ்சதுக்கப்புறம் பிரியாணியை கொண்டாந்து கொடுத்து சாப்பிட முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த செயலில் ஈடுபட்ட எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய பொன்னமராவதி வர்த்தக கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்க பேரு? என் பேர் SKS பழனியப்பன், தலைவர் பொன்னமராவதி வர்த்தகர் கழகம்.